அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடைபெறுவதாக ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகள் தொடர்பாக பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடைபெறுவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். விரிவான விவரங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்களின் குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரிதான் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், பக்தர்கள் நிம்மதியை தேடித்தான் கோவிலுக்கு செல்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தரவில்லை என நீதிபதிகள் கருத்தும் வேதனையும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று பார்த்தோம் என்றால், கோவில்களில் உள்ளே பக்தர்களை ஏமாற்றும் வேலைதான் நடைபெறுகிறது. அதனை களைவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையரை அணுக உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் தந்திர சமுச்சியம் மற்றும் கேரள சம்பிரதாய ஆகமம் மற்றும் குமார தந்திரம் ஆகமம் ஆகியவை பின்பற்றப்படும். இந்த நிலையில் கோவிலில் புதுப்பிக்கும் பணிகளுக்கு அனுமதி அளித்த குழுவில் ஆகம நிபுணர்கள் இடம்பெறவில்லை. மேலும் கரையோர அந்த கட்டுப்பாட்டு மண்டலங்கள் அனுமதி இல்லாமல் கோவில் வளாகத்திலேயே பகுதியிலேயே கட்டப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா, கோவிலில் இருந்த 24 புனித தீர்த்தங்கள், கல் தூண்கள் தற்போது நடைபெற்று வரும் அந்த பணிகளால் காணாமல் போயிருப்பதாகவும் அதனை மீண்டும் நிறுவ வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறியிருக்கிறார். கோவில்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த சடங்குகளுக்கு முரணாகவும் திருக்கோயிலில் நிதியை தவறாக பயன்படுத்துகிறார்கள் எனவும் ஆகம நிபுணர்கள் அடங்கிய புதிய குழு நியமிக்காமல் 24 தீர்த்த தூண்கள் மீட்கப்படாமல் திருச்செந்தூர் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் ஹெலிகாப்டர் மூலம் புனித நீர் ஊற்ற அனுமதிக்கப்படக்கூடாது. கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்கள் குழுவை நியமிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவின்படி ஆகம நிபுணர்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என அறிக்கை தாக்கல் செய்தார்கள். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கும்பாபிஷேகத்தின் போது ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவ அல்லது புனித நீர் ஊற்றுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது எனவும் வாதிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த அந்த உத்தரவில் பார்த்தோம் என்றால், கோவில்களில் உள்ள பக்தர்களை ஏமாற்றும் வேலைதான் நடைபெற்று வருகிறது. அதனை களைய நடவடிக்கை எடுங்கள். பக்தர்கள் நிம்மதியை தேடித்தான் கோவிலுக்கு செல்கின்றனர் என தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தரவில்லை. மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அணுக உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.